அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்ஷீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. ஏற்காடு போன விளாக் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 4 days மேலே ஆகுது. எடிட் பண்ண சுத்தமாக டைமே இல்லை. கொஞ்சம் கேக்ஸ்லாம் செஞ்சுட்டு இருந்ததுனால இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஹஸ்பண்ட் பைக் வாங்கினதுலேருந்தே எங்கேயாச்சும் லாங்காக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு இப்போ தான் ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு பைக்கில், அதுக்கப்புறமா என் மாமனார் மாமியார் 2 பேரும் ஒரு பைக்கில் கிளம்பியிருந்தோம். லக்கேஜ் ரொம்ப கம்மி, ஒரே ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி ஒரு பேக் தான். ஏன்னா பைக்கில் போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பாப்பா 2 வண்டிலையும் மாற்றி மாற்றி அப்படியே வச்சு ஒரு 2-3 ஸ்டாப் போட்டு பொறுமையாக நின்று அதுக்கப்புறமா தான் போயிட்டு இருந்தோம். அவ்வளோவா டயர்ட்லாம் தெரியல. நெக்ஸ்ட் 2-3 இடத்துல நிறுத்தணும். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஹில்ஸ் ஏறதுக்கு கீழே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயாச்சு. ஹோட்டலுக்கு ஃபஸ்ட்டு போனவுடனே பாப்பாவுக்கு பசி வந்துருச்சு. இப்போ என் பாப்பாவுக்கு பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பொங்கல் ஒன்று ஆர்டர் போட்டு நெக்ஸ்ட்டு நான் எங்கே போனாலுமே வேறு எதுவுமே புதுசாக ட்ரை பண்ண மாட்டேன். எங்கே போனாலுமே ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி ரோஸ்ட்டே தான் வாங்குவேன். என்ன மாதிரி நீங்களும் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் ரூமில் போனதுக்கப்புறமா அப்படியே கீழே பாப்பாவுமே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. கீழே ஹில்ஸு கீழே கிளைமேட் லைட்டாக சில்லுன்னு தான் இருந்துச்சு. வழக்கமாக வேனில் காரில் இந்த மாதிரி தான் போவோம். இந்த வாட்டி பைக்கில் போகும்போது இன்னும் நல்லா இந்த சீனரியெல்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. லைட்டாக பைக்கில் போகிறோமே அப்படின்னு சொல்லி பயமாகவும் இருந்துச்சு. கரெக்டாக 3 years பேக் நான் ஹஸ்பண்ட் காரில் போயிருந்தோம். அதோட இந்த வாட்டி எனக்கு ஏற்காடு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படியே ரோட்டில் போகிற கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே பாருங்கள். ஏற்காடு ஹில்ஸ் ஏறினோடனே ஃபஸ்ட்டு ரூம் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். இந்த ரூமை நான் booking.comல தான் பார்த்து புக் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அங்கே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூம் ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. ஒரு பெரிய காட், அதுக்கப்புறம் மிரர், அதுக்கப்புறம் அந்த வால் ஸ்டிக்கர், அந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி நம்ம நல்ல ரூம் தான் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சார்ஜ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே சுற்ற போகலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வந்தாச்சு. இந்த பேர் ரூமுக்கு ரெண்ட் 2000 வந்துச்சு. 2000 கண்டிப்பாக ஒர்த்து செம்ம நீட்டாகவே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரூமில் ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஏற்காடு லேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக இந்தந்த டைமுக்கு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். அதேமாதிரி எல்லா இடத்தையுமே சூப்பராக பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஏற்காடு லேக் தான் போனோம். ஃபஸ்ட்டு லேக்குக்கு போய் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். க்ரௌடு அந்த அளவுக்குள்ளே எங்களுக்கு போனோடனே போட் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு அந்த மிதிச்சிட்டு போவாங்கள்ல, அதை தான் கேட்டோம் எங்கள் 4 மெம்பர்ஸ்க்கு. பாப்பா இருக்கிறதுனால அலோட் கிடையாது, 4 பேர் தனியாக மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரோ போட்டாக தான் கையை வச்சு அந்த விசைப்படகுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் நெக்ஸ்ட்டு புக் பண்ணியிருந்தோம். இந்த மோட்டார் போட் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, டக்குன்னு போயிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அதனால் ரோ போட் புக் பண்ணியிருந்தோம். வெயில் அடித்தாலுமே சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த தண்ணி, அந்த கிளைமேட் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேமிலியாக சேர்ந்து ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, இந்த மாதிரி ஃபோட்டோ அந்த லேக் கிட்ட நின்று அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. எனக்கு சரி எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஏன்னா எங்கள்கிட்ட ஃபேமிலி பிக் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே எடுத்த ஃபோட்டோஸே இல்லை. லாஸ்ட் டைம் ஊட்டி போகும்போது நிற்க வச்சு எடுத்துருந்தோம். ஆனால் அது ரொம்ப எல்லாருமே பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருப்போம். பிறந்த அன்னைக்கும் கூட என் மாமனார் காலையிலே கறி கடைக்கு போயிடுவாங்க. அதனால் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் நின்றுருந்தோம். ஃபோட்டோ ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஃப்ரேம்லாம் இல்லாமல், ஏன்னா பீரோக்குள்ளெல்லாம் ஒட்டி வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒட்டி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். சரி ஃப்ரேம்லாம் இல்லாமல் வெறும் ஃபோட்டோ மட்டும் 70 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோ ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியே வெளியே வந்தால் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருக்க முடியுமா, அதுக்கப்புறமா காஃபி, அதுக்கப்புறமா பாப்கார்ன், ஐஸ்கிரீம் அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 to 15 minutes அங்கேயே உட்காந்து சில் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு எங்களோட பிளானில் பாப்பி ஹில்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு லேக், அதுக்கப்புறமா பாப்பி ஹில்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நான் ஏற்காடு சூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே இந்த மாதிரி ஜிப் லைன், இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸான கேம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்,
இந்த வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து பாப்பி ஹில்ஸ் தான் போயிருந்தோம். அந்த லேக்லேருந்து ஒரு 500 மீட்டர் இல்லை 200 மீட்டர் தான், ரொம்ப கிட்ட தான் பாப்பி ஹில்ஸ். அங்கே போயிருந்தோம். போனவுடனே வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து 10 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 10 ருபீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள ஒரு கேமுக்குமே ஒரு சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறையா காம்போஸும் இருந்துச்சு. ரோப் கேம்லாம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணல. நாங்கள் வந்து நான் ஜிப்லைன், அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து பங்கி ஜம்பிங், அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து ஏடிவி ரைடு. ஒரு கேம்ஸ்க்கு வந்து பெர் 200. மொத்தம் வந்து 4 கேம் நாங்கள் இது பண்ணதுனால 800 பே பண்ணிவிட்டு உள்ளே வந்து விளையாட போயிட்டோம். வந்து நீங்கள் பங்கி ஜம்பிங் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுருந்தேன். ஆக்சுவலி அது ரொம்ப ஹைட் பூச்சி, எனக்கு பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அதை அந்த வீடியோ அப்படியே பாருங்கள். இவங்க பஞ்சி ஜம்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நான் ஜிப்லைன் போயிருந்தேன். ஜிப்லைன் வந்து நிறையா க்ரௌடு வந்து க்யூவில் நின்றுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் க்யூவில் போய் நின்று அந்த ஹெல்மெட் எல்லாம் போடக்குள்ளே வந்து லைட்டாக ரொம்ப திக்குன்னு இருந்துச்சு. ஏறுற வரைக்குமே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அதில் போகக்குள்ளே வந்து அவ்வளோ பயம் தெரியல, கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் போகிறத வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க ஃபஸ்ட்டு வீடியோவே எடுக்கலை. நெக்ஸ்ட்டு எனக்கு தெரியாது நீங்கள் வீடியோ எடுக்கல, நான் இன்னொரு வாட்டி போவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டியுமே போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஜிப்லைன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ஏடிவி ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். நானே ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து இது பண்ணியிருந்தோம். அது கரெக்டாக அங்கங்கே வந்து மேடும் பள்ளமாக இருக்கக்குள்ள அது ஏறி போக்குள்ளே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஓட்ட தெரியாது, எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்கள்ட்ட. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியும்ல, அதேமாதிரி ஆக்சிலரேட்டர் பிரேக் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல ஸ்டக் ஆகிலாம் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம எப்படியாச்சும் மானத்தை காப்பாற்றி ஸ்டக் ஆகாமல் வந்துடணும்டா அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்து 3 ரவுண்டு நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுமே வந்து நானும் அந்த வண்டியில் போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போக்குள்ள அவங்க வந்து கூட்டு போனாங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பி ஹில்ஸ்லேயே வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஒரு 1:30 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதோட வந்து லன்ச் டைம் வந்துடுச்சு. ஓகே, லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்தது பீக்கு பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போவே வந்து வீடியோ 7 மினிட்க்கு மேலே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் பார்ட் 2ல் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேம்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பசி எடுத்துச்சு. பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நிறையா வந்து இந்த பிரியாணி அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் முஸ்லீம் ஷாப் வந்து ஜம்ஜம் பீஃப் கார்னர் அப்படின்னு சொல்லி ஒன்றா இருந்துச்சு. அங்கே போய் ஆளுக்கு ஒரு பீஃப் பிரியாணி வந்து வாங்கி சாப்பிட்டோம். அதோட வந்து நெக்ஸ்ட்டு பீக்கு பார்க் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இது எல்லாமே பார்க்குறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.